வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் தலைமை நீதிபதியாக முஷேனி எஜை மீண்டும் நியமனம். கமேனி படுகொலைக்கு பழிவாங்க சூளுரை. அமெரிக்காவை உலுக்கும் இயற்கை சீற்றம். 60 மில்லியன் மக்கள் வெள்ள அபாயத்தில். நியூஜெர்க்கில் அவசர எச்சரிக்கை. ட்ரம்ப் புதினிடையே 90 நிமிட தொலைபேசி பேச்சு. உக்ரைன் போரை நிறுத்த அமெரிக்க உதவ தயார் என ட்ரம்ப் உறுதி. நச்சு ஆயுத குற்றச்சாட்டு. ரஷ்ய விஞ்ஞானிகள் மற்றும் நிறுவனங்கள் மீது பிரிட்டன் புதிய தடைகள் விதிப்பு. இஸ்ரேலின் கட்டுப்பாடுகளால் காசாவிற்கான மனிதாபிமான உதவிகள் கடும் பாதிப்பு. ஐநா அதிர்ச்சி அறிக்கை. மும்பையில் கொட்டித்தீர்க்கும் கனமழை. குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்து 5 குழந்தைகள் உட்பட 6 பேர் பரிதாப பலி. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்குகள் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேளையில் ஈரானின் தலைமை நீதிபதியாக குலாம் கொசைன் முஷேனி எஜய் மேலும் 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஈரானில் ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாட்டின் ஆட்சி நிர்வாக தொடர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு ஈரானின் புதிய உச்ச தலைவர் பொறுப்பேற்ற முஜ்தபா கமேனி இந்த மறு நியமனத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளார். புதிய உச்ச தலைவரின் இந்த முடிவை ஈரானின் குடியரசுத் தலைவர் குறுஞ்செய்தி வாயிலாக வெளியிட்டார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி மற்றும் அவரது குடும்பத்தினர் 4 உடல்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த தெஹ்ரானில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டனர். இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் பலத்த பாதுகாப்புடன் நடைபெறும் இந்த இறுதி ஊர்வலம் கோம் ஈராக் வழியாக சென்று சியாக்களின் புனித நகரமான மஷ்கத்தில் நிறைவடைய உள்ளது. இறுதி சடங்கில் பங்கேற்க தலைமை நீதிபதி முஷேனி எஜை அரசு தொலைக்காட்சியில் பேசுகையில், நமது மக்களின் பழிவாங்கல் என முழங்குகின்றார்கள் என்றால் அதுபோன்ற கொடூரமான குற்றங்கள் இனி நிகழக்கூடாது என்பதற்காகத்தான். எதிர்களை தடுக்கும் வகையிலான கடுமையான தண்டனைகளை நீதித்துறை வழங்கும் என்று அதிரடியாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுவெளியில் தோன்றாத புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி தலைமை நீதிபதிக்கு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் தொடர்ந்து உறுதியாக இருக்க வேண்டும். நீதித்துறை மாற்றத்திற்கான புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஈரானுக்கு எதிராக செயல்படும் உலகளாவிய ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் ஆணவமிக்க சக்திகளின் குற்றங்களை சர்வதேச அளவில் தொடர்ந்து விசாரிக்க வேண்டும். ஈரான் அரசியலமைப்பின் 158வது சரத்தின்படி நீதிபதிகளை நியமித்தல், இடமாற்றம் செய்தல் மற்றும் சட்ட மசோதாக்களை உருவாக்குதல் ஆகியவற்றில் தலைமை நீதிபதிக்கு முழு அதிகாரம் உள்ளது. மேலும் நாட்டின் உயர்மட்ட முடிவெடுக்கும் அமைப்பான உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் இருவருக்கும் வாக்குரிமை உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான 12 நாள் போருக்கு பிறகு நாட்டில் உளவு வேலைகளில் ஈடுபட்டு அதிருப்தியாளர்கள் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இவரது தலைமையிலான நீதித்துறை கடுமையான மரண தண்டனைகளை நிறைவேற்றி வந்துள்ளது. 1980களுக்கு பிறகு ஈரானில் மரண தண்டனைகளின் எண்ணிக்கை தற்போது மிக அதிகமாக உயர்ந்துள்ளதாக சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. தற்போது வாஷிங்டனுடன் நிலவி வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த மாதம் கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு முஷேனி எஜை ஆதரவாக வாக்களித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நினைவுச் சடங்குகள் முடியும் வரை அமைதி பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஈரானிய அதிகாரிகளை ஒழித்து கட்டுவோம் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மீண்டும் அச்சுறுத்தியுள்ளார். போர் சூழல் மற்றும் நாட்டின் பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியில் பதுக்கல் மற்றும் அதிக விலைக்கு பொருட்களை விற்கும் நபர்கள் மீது தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைமை நீதிபதி எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை பகுதி முழுவதும் வரலாறு காணாத வெப்பலையை தொடர்ந்து தற்போது கடுமையான புயல் மற்றும் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நியூஜார்க் நகரம், லாங் ஜலாண்ட் உள்ளிட்ட வடகிழக்கு பகுதிகளில் ஏற்பட்ட இந்த திடீர் வெள்ள அபாயத்தால் நாடு முழுவதும் சுமார் 60 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளனர். நியூஜார்க் நகரம் மற்றும் லாங் ஜாலண்ட் பகுதிகள் இந்த தீவிர புயல் மண்டலத்தின் மைய பகுதியில் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு 4/3 பங்கு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நியூஜார்க் நகர மேயர் வெளியிட்டுள்ள காணொலி அறிக்கையில், நியூஜார்க்குகளில் வசிக்கும் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் தயாரிப்புடனும் இருக்க வேண்டும். குறிப்பாக அடித்தள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற திட்டமிட வேண்டும். உங்களை சுற்றி நீர்மட்டம் உயர்வதைக் கண்டால் தாமதிக்காமல் உயரமான இடங்களுக்கு செல்லுங்கள் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் நகரின் வடிகால் தொட்டிகளை சுத்தம் செய்யும் பணிகளில் நகர ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு பகுதியின் சில இடங்களில் மணிக்கு 3 அங்குலம் வரையும், ஒட்டுமொத்தமாக பல பகுதிகளில் 8 அங்குலம் வரையும் மழை பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை
வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நியூஜெர்க்கின் புரூக்ளின், குயின்ஸ் மற்றும் கீழ் மன்ஹாட்டன் பகுதிகளில் ஏற்கனவே கனமழை பதிவாகியுள்ளது. பிலடெல்பியா பகுதிகளிலும் 25 லட்சத்துக்கும் அதிகமான மக்களுக்கு திடீர் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை மற்றும் இடிமின்னல் காரணமாக நியூயார்க், நியூ ஜெர்சி, வாஷிங்டன் மற்றும் பிலடெல்பியா உள்ளிட்ட பிராந்தியங்களில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 700க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக இயங்குகின்றன. மேலும் ஒக்லஹோமா முதல் கனெக்டிகட் வரையிலான பகுதிகளில் நிலவிய மோசமான வானிலையால் 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் மின்சாரத்தை இழந்தனர். தற்போது நியூ ஜெர்சியில் 60,000க்கும் அதிகமானோருக்கும், பென்சில்வேனியாவில் 90,500 பேரும், மிக்சிகனில் 1 லட்சம் பேரும், நியூயார்க்கில் சுமார் 43,000க்கும் அதிகமான மக்களும் மின்சாரமின்றி தவித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த கடும் வெப்ப அலையின் காரணமாக நியூ ஜெர்சியில் மட்டும் குறைந்தது 25 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இவர்களில் பெரும்பாலானோர் குளிரூட்டும் வசதி இல்லாத வீடுகளில் வசித்தவர்கள் என நியூ ஜெர்சி சுகாதார ஆணையர் டாக்டர் டெனார்ட் வாஷிங்டன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் புளோரிடாவில் வெப்பமான காரில் விடப்பட்டு 2 வயது குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. நியூ ஜெர்சியின் ஒஷன் டவுன்ஷிப் பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் கூரை புயல் காரணமாக பகுதியளவு இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக அங்கு சிக்கியிருந்த 27 பேரும் காயங்கள் ஏதுமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டனர். தற்போது ஒஹியோ முதல் மாசசூசெட்ஸ் மற்றும் வர்ஜீனியா வரையிலான லட்சக்கணக்கான மக்கள் திங்கட்கிழமை இரவு வரை நீடிக்கும் இந்த திடீர் வெள்ள அபாயத்தை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆகிய இரு உலகத் தலைவர்களும் தொலைபேசி மூலம் சுமார் 90 நிமிடங்கள் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளனர். துருக்கியில் இன்று தொடங்கவுள்ள நேட்டோ உச்சி மாநாட்டில் அதிபர் டிரம்ப் கலந்து கொள்ளவிருக்கும் சூழலில் இந்த திடீர் தொலைபேசி உரையாடல் நிகழ்ந்துள்ளது பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இரு தலைவர்களின் இந்த உரையாடல் குறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிரம்ப் மற்றும் புதினிடையேயான பேச்சுவார்த்தை வர்த்தக ரீதியாகவும் மிகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைந்தது. உக்ரைனுடனான போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கவும் உதவிகளை செய்யவும் தயாராக இருப்பதாக அதிபர் டிரம்ப் இந்த சந்திப்பில் உறுதியளித்தார். மேலும் அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி அதிபர் டிரம்பிற்கும் அமெரிக்க மக்களுக்கும் ரஷ்ய அதிபர் புதின் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த ஆண்டில் மட்டும் இரு தலைவர்களும் பேசுவது இது 4வது முறையாகும். இதேபோல உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியுடனும் அதிபர் டிரம்ப் தொலைபேசியில் பேசியுள்ளார். அப்போது தற்போதைய போர்க்கால நிலவரங்கள், அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் ரஷ்யா உக்ரைன் சமரச பேச்சுவார்த்தைகளுக்கு புத்துயிர் அளிப்பதில் அமெரிக்கா ஆற்றக்கூடிய முக்கிய பங்கு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. துருக்கியில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டின் போது அதிபர் டிரம்ப் மேற்கொள்ளவிருக்கும் முக்கிய சந்திப்புகள் குறித்து வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அன்னா கெல்லி சில தகவல்களை உறுதிப்படுத்தியுள்ளார். வரும் ஜூலை 8ஆம் தேதி அமெரிக்கா திரும்புவதற்கு முன்பாக அதிபர் டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளிக்க உள்ளார் என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் தொடர்ச்சியான ரசாயன ஆயுத திட்டங்கள் மற்றும் நச்சுப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ரஷ்ய அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் விஞ்ஞானிகளை இலக்காக கொண்டு பிரிட்டன் புதிய தடைகளை விதித்துள்ளது. மாஸ்கோவின் ரசாயன ஆயுத திட்டம் மற்றும் ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவல்னிக்கும் விஷம் வைக்க பயன்படுத்தப்பட்ட நச்சுப் பொருட்களின் உருவாக்கம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய 2 முன்னணி அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் 7 நபர்கள் மீது இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிரிட்டிஷ் குடிமகள் டான் ஸ்டர்ச்சர் மற்றும் ரஷ்ய ஆர்வலர் அலெக்சி நவல்னி ஆகியோருக்கு விஷம் வைக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் எபிபாடிடின் என்ற கொடிய நச்சு மற்றும் நோவிஷோக் நரம்பு மண்டல நச்சுப் பொருட்களை உருவாக்குவதில் ஈடுபட்ட நபர்கள் மற்றும் அமைப்புகளை இந்த தடைகள் குறிவைக்கின்றன என்று இங்கிலாந்து அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ரசாயன ஆயுதங்கள் மாநாட்டின் கீழ் தடை செய்யப்பட்ட நோக்கங்களுக்காக நச்சு ரசாயனங்களை உருவாக்குவதிலும் உற்பத்தி செய்வதிலும் ஈடுபட்டதற்காக பின்வரும் நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் தண்டிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ரஷ்யா ரசாயன ஆயுதங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துவது சர்வதேச சட்டத்தின் அருவருப்பான மீறலாகும். இது உலக பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாகும். சாலிஸ்பரியில் நோவிஷோக் நச்சு பயன்பாடு முதல் சைபீரியாவில் எபிபாடின் நச்சு கொடுத்தது வரை உக்ரைன் உட்பட அப்பாவி பொதுமக்கள் மீது மரணத்தையும் துன்பத்தையும் தணிக்க ரஷ்யா காட்டுமிராண்டித்தனமான கருவிகளை பயன்படுத்தி வருகின்றது. இதற்கு பொறுப்பானவர்களை நாங்கள் தொடர்ந்து தண்டிப்போம். அலெக்சி நவல்னியின் மரணத்திற்கு ரஷ்ய அரசு பொறுப்பேற்கும் என்று பிரிட்டன் மீண்டும் உறுதிப்பட கோரியுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு பதிலளிக்கும் விதமாக பிரிட்டன் இதுவரை 3400க்கும் மேற்பட்ட தனிநபர்கள் மற்றும் அமைப்புகள் மீது தடைகளை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதற்கும் வரவிருக்கும் நேட்டோ உச்சி மாநாட்டை பிரிட்டன் பயன்படுத்தும் என்றும் இங்கிலாந்து அரசு தெரிவித்துள்ளது.
இஸ்ரேல் விதித்து வரும் தொடர் தடைகளும் முற்றுகைகளும் காசா பகுதிக்கு செல்லும் அத்தியாவசிய மனிதாபிமான உதவிகளை தொடர்ந்து தடுத்து வருவதாக ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் கவலை தெரிவித்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்காக மற்ற அனைத்து எல்லை கடப்புகளும் மூடப்பட்டுள்ள நிலையில் காசாவிற்குள் பொருட்கள் செல்வதற்கான ஒரே வழியாக இருக்கும் கெரம் ஷலோம் எல்லை கடப்பிலும் இஸ்ரேல் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வருவதாக ஐநா சுட்டிக்காட்டியுள்ளது. ஐநா மற்றும் அதன் கூட்டாண்மைகள் மூலம் காசாவிற்கு அனுப்பப்படும் மனிதாபிமான உதவிகளின் அளவு கடந்த ஜூன் மாதத்தில் வெகுவாக குறைந்துள்ளது. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் காசாவிற்கு சென்றடைந்த பொருட்களின் எண்ணிக்கையில் சுமார் 4600 தட்டுகள் குறைந்துள்ளதாக ஐநாவின் அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன. கொள்கை அளவில் அனுமதி அளிக்கப்பட்ட பொருட்களும் கூட எல்லையில் உள்ள கடுமையான சோதனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக முழுமையாக காசாவிற்கு நுழைய முடியாமல் தேங்கியுள்ளன. ஒச்சா அமைப்பின் சமீபத்திய அறிக்கையின்படி எகிப்து வழியாக அனுப்பப்பட்டு மனிதாபிமான விநியோகப் பொருட்களில் 42% மட்டுமே கடந்த வாரம் கெரம் ஷலோம் எல்லையில் இறக்க அனுமதிக்கப்பட்டது. இஸ்ரேலின் அஷ்டோட் துறைமுகத்திலிருந்து வந்த பொருட்களில் 65% மட்டுமே காசா எல்லையை கடக்க முடிந்தது. எகிப்து, இஸ்ரேல் மற்றும் காசா ஆகிய 3 பகுதிகளின் சந்திப்பில் அமைந்துள்ள இந்த ஒரே ஒரு எல்லை கடப்பை தவிர மற்ற அனைத்து பாதைகளும் மூடப்பட்டு இருக்கின்றன. மேலும் குறிப்பிட்ட சில அத்தியாவசிய பொருட்களை காசாவிற்குள் கொண்டு செல்வதற்கும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகின்றன. இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக காசாவில் உள்ள லட்சக்கணக்கான பொதுமக்கள் உணவு, மருந்து மற்றும் எரிபொருள் பற்றாக்குறையால் மிக கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை சந்தித்து வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது. இந்தியாவின் வர்த்தக தலைநகரான மும்பையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கடந்த சில நாட்களாக இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. இந்த பேரிடர் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு, மரம் முறிவுகள் மற்றும் கட்டட விபத்துகள் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அன்று மும்பையின் கிழக்கு புறநகர் பகுதியான மான்குர்த் என்ற இடத்தில் கனமழை காரணமாக 2 முதல் 3 அடுக்குகள் கொண்ட குடியிருப்பு கட்டடம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்து தரைமட்டமானது. இந்த அதிர்ச்சி தரும் சம்பவத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கி 5 குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் உட்பட மொத்தம் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மீட்பு படையினர் விரைந்து செயல்பட்டு இடிபாடுகளை அகற்றி வருகின்றனர். ஏற்கனவே ஜூன் மாத இறுதியிலிருந்து பெய்து வரும் மழையால் மரம் முறிந்து விழுந்த விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. மும்பை நகர பகுதியில் சராசரியாக 100 மில்லிமீட்டர் மழையும் சில பகுதிகளில் அதிகபட்சமாக 161 மில்லிமீட்டர் வரையிலும் மழை பதிவாகியுள்ளது. மோசமான வானிலை மற்றும் குறைவான பார்வைத்திறன் காரணமாக மும்பை விமான நிலையத்தில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பல விமானங்கள் தாமதமாகவும் சில விமானங்கள் ரத்தும் செய்யப்பட்டு உள்ளன. மாணவர்களின் பாதுகாப்பை கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மும்பையில் உள்ள பள்ளிகளுக்கு நிர்வாகம் விடுமுறை அளித்துள்ளது. வெள்ளம் காரணமாக சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் மழை நீடிக்கும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் திங்கட்கிழமையானது இன்று மும்பை, தானே மற்றும் ராய்கட் ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. பொதுமக்கள் அத்தியாவசிய சேவைகள் இன்றி வெளியேற வேண்டாம் என்றும் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.